ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு கட்டிங் ப்ளவுஸ். சப்ஸ்கிரைபரு நமக்கு தைக்கிறதுக்கு தெரியும், கட்டிங் ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்கள் எனக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சு தரீங்களா, அதை வச்சு நான் கட்டிங் செஞ்சு தைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அளவு ப்ளவுஸ் ஒன்று கொரியர் அனுப்பிவிடுங்க, நான் கட்டிங் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்க. உடம்பு இறக்க மட்டும் அரை இன்ச்சு கேட்டிருந்தாங்க, உடம்பு லூஸு அரை இன்ச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. உடம்பு லூஸு 18.5 இருக்குது, பேக் சைடு 19 இன்ச்சு வச்சுக்கலாம். உடம்பு லென்த்து 13.5 இருந்தது, 14 வச்சுக்கலாம். பேக் சைடு கழுத்து இறக்க 7.5 இன்ச் இருக்குது, இதே அளவு வச்சுக்கலாம். ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு எது சரியான ஃபிட்டிங் இருக்கோ அதை வச்சு நாம் கட்டிங் செஞ்சோம்னா தைச்ச பின்னாடியும் சரியான அளவு கிடைக்கும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வராது. கழுத்து சுற்றளவு பேக் சைடு 5.5 இன்ச் இருக்கிற மாதிரி டேபிள் காமிக்குது. மேல் சைடு 6 இன்ச் இருக்குது. தைச்ச பின்னாடி அதே அளவு வந்துடும். நம்ம 2.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சு கட்டிங் செஞ்சோம்னா போதும். ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம், இது கிராஸ் கட்டிங்கு. பேக் சைடு 18.5 வந்தது, நம்ம 19 வச்சுக்கலாம் லூஸ் கேட்டதுனால. ஃப்ரண்ட் சைடு 9.25 இன்ச் 9.5 இன்ச் வரும் இழுத்துதுன்னா. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். உடம்பு லூஸ் வைக்கிறதுனால ஆம்கோல் சுற்றளவும் ஒரு பாயிண்ட் அதிகமாக வர மாதிரியே வச்சுக்கலாம். நம்ம கட்டிங் செய்யும்போது சேர்த்து வந்துடும். 8.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு 8.25 இன்ச் வர மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.25 இன்ச் 5.5 இன்ச் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம கீழே இழுத்து வச்சோம்னா 4 இன்ச்சு அதிகமாக வரும். 5.5 இன்ச் வர மாதிரி வச்சுக்கலாம். பட்டி இறக்க வர்றது 3.5 இன்ச் இருக்குது, தைக்கிறதுக்கு 1.25 இன்ச் சேர்த்து 4.25 இன்ச் வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. கீழ் சைடு எவ்வளோ கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். கரை பீஸ் இருக்கிறதுனால பிரித்ததுனால உள் சைடு போயிருக்கு. 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, 3.5 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறாங்க. கை சுற்றளவு 6 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, 12.25 இன்ச் வரும். மேல் சைடு சுற்றளவு 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. கப் லென்த்து எவ்வளோ வைக்கலான்னு பார்க்கலாம். 12 இன்ச் இருக்குது, 13 இன்ச் வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்கு இழுத்தோம்னா கீழ் சைடு இழுத்துட்டு தான் வரும். நம்ம 13 வச்சுக்கலாம். 12 இன்ச்சு 12.25 இன்ச் வரும் தைச்ச பின்னாடி. இடுப்பளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடு 7 இன்ச் இருக்குது, 29.5 இன்ச் இருக்குது. 19 இன்ச் உடம்பு சுற்றளவு, இடுப்பளவு 29.5 இன்ச்சு. அளவு ப்ளவுஸில் எடுத்த மாதிரியே கட்டிங் செஞ்சு முடித்தாச்சு. இறக்க மட்டும் அரை இன்ச்சு வச்சுருக்கு, 13.5க்கு 14 வச்சுருக்கு. மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கு. அளவு ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு 18.5 இருந்தது, 19 இன்ச்சு வர மாதிரி வச்சுருக்கு. லூஸ் அதிகமாக வேணும்னு கேட்டதுனால அந்த சைடு 1.25 இன்ச்சு வச்சுருக்கு. லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கலாம். பேக் சைடு நெக்கு இறக்க 7.5 இன்ச்சு வச்சுருக்கு. ஷோல்டர் இந்த ப்ளவுஸுக்கு 6 இன்ச்சு அகல வச்சுருக்கு. கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு வச்சுருந்த ஒரு பாயிண்ட் குறைவாகவே 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கட்டி செஞ்சுருக்கு. தைச்ச பின்னாடி 6 இன்ச்சு அகல வர மாதிரி வந்துடும். ஆம்கோல் லென்த்து 6 இன்ச்சு இறக்க வச்சுருக்கு. சுற்றளவு 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருந்தது அளவு ப்ளவுஸில், இதுலேயும் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் தைக்கும்போது இன்னும் 4 இன்ச்சு சேர்த்தியே வந்துடும். அவங்க லூஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் அது சரியாக இருக்கும். இடுப்பளவு 7.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கு. தைக்கும்போது இந்த அளவு டாட் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். அரை இன்ச்சு அகலம் பிடிச்சா சரியாக வரும். அளவு ப்ளவுஸை ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்குமான்னு வச்சு பார்த்துக்கலாம். சரியாகவே இருக்குது, ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இருக்குது. தைச்ச பின்னாடி அது சரியாக வந்துடும். 4 இன்ச்சு லூஸ் கேட்டதும் அதுவும் சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸ் அளவு போட்டு அதே மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. கப் லென்த்து 13 இன்ச்சு வச்சுருக்கு.
தைச்ச பின்னாடி ஒரு 12.25 இன்ச் வரும். 2 நெக் இறக்கம் 5.5 இன்ச் இருக்குது. பட்டி இறக்க வைக்கிறதுக்கு 3.5 இன்ச் வச்சுருக்கு. தைக்கிறதுக்கு 1.25 இன்ச் சேர்த்து 4.75 இன்ச் வச்சுருக்கு. உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச் இருக்குது. அந்த சைடு 1.25 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கலாம். கவர் தட்டு கட்டிங் செஞ்சு எடுத்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கட்டிங் செஞ்சுருக்கு. டாட் பிடிக்கிறது 2.25 இன்ச் நீளம் வச்சோம்னா சரியாக இருக்கும். ரெண்டரை இன்ச் அகலம் இருக்குது. 1.25 இன்ச் அகலம் வச்சு டாட் பிடிச்சா சரியாக இருக்குது தைக்கும் போதும். பட்டி பீஸ் தேவையான அளவு கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் பீஸில் மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வச்சுருக்கு. அதிலிருந்து 1 இன்ச் ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சோம்னா ஃப்ரண்ட் பீஸை வச்சு அதிலிருந்து என்ன அளவு வருதோ அதே அளவு பேக் சைடு வச்சு கட்டிங் செஞ்சோம்னா தைக்கும்போது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் தையல் அடித்தோம்னா சரியாக இருக்கும். 2.25 இன்ச் இருந்தது, இதில் 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. ஃப்ரண்ட் சைடு 4 இன்ச் இருக்குது. அதே அளவு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி 1/2 இன்ச் மேல் சைடு ஏறின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வச்சதுலேருந்து கீழ் சைடு 1 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச் ஒரு பாயிண்ட் இருந்தது. தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு. கீழ் சைடு 4 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். மேல் சைடு கை சுற்றளவு 7 இன்ச் இருக்குது. அளவு ப்ளவுஸில் 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருந்தது. தைக்கிறதுக்கு 1.25 இன்ச் வச்சுருக்கு. கீழ் சைடு கை சுற்றளவு 6 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. கட் பண்ண பீஸை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். கவர் தட்டு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கட்டி செஞ்சுருக்கு. இதே அளவு போதும். 1.5 இன்ச் தள்ளி வந்து கவர் தட்டு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ ஸ்லீவை வச்சு பார்த்துக்கலாம் கட் பண்ண ப்ளவுஸில் சரியாக இருக்கான்னு. மேல் சைடு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுடலாம். இழுத்து பார்க்காம அப்படியே வச்சுக்கலாம். இழுத்தோம்னா சரியாக வந்ததுன்னா தைக்கும்போது மாறி போயிடும். இது சரியான அளவு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் செஞ்சது என்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட்டிங் செஞ்சோம்னா சரியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு 1 மீட்டர் துணி எடுத்திருந்தேன். 85 சென்டிமீட்டர் சரியாக போயிடுச்சு. 15 சென்டிமீட்டர் மட்டும்தான் மீதி இருக்குது. அது பட்டி தைக்கிறதுக்கும் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.